ஓம் சாந்தி. நான் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறும் ஆத்மா. நான் உண்மையான சேவாதாரி ஆத்மா. நான் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் ஆத்மா. இப்போது நான் சாந்தி மற்றும் சுகத்தின் சிகரத்திற்கு செல்கின்றேன். அதனால் என்னுடைய சுபாவம் மற்றும் பண்புகளை சீர்திருத்திக் கொண்டே செல்கின்றேன். நான் பழையதை மாற்றம் செய்கின்றேன். தந்தை என்ன சொல்கின்றாரோ அதை நான் சிந்தனை செய்கின்றேன். ஞானக்கடலை விச்சாசாகர் மந்தன் செய்வதால் புத்தி சதா புத்துணர்ச்சி உள்ளதாக ஆகிவிடுகின்றது. நான் சதா புத்துணர்ச்சியுடன் இருப்பதால் மற்றவர்களுக்கும் சேவை செய்ய முடிகின்றது. என்னுடைய சக்தி சதா நிரம்பிக்கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் விச்சார்சாகர் மந்தன் செய்வதால் சர்வசக்திவான் தந்தையுடன் தொடர்பு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது எனக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கின்றது. அதனால் நான் திரிநேத்ரியாக ஆகின்றேன். இவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட விளையாட்டு ஆகும். ஆசிரியராகிய தந்தை என்னை டவர் ஆஃப் நாலேஜ் ஞானத்தின் சிகரமான தந்தை என்னை சாந்தி மற்றும் சுகத்தின் சிகரத்திற்கு அழைத்து செல்கின்றார். மகிமை எல்லாமே இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு தான். இது கல்யாணக்காரி யுகமாகும். பழைய சுபாவங்களை பண்புகளை சீர்திருத்தி தந்தை என்னை புது உலகத்தின் எஜமானன் ஆக்குகின்றார். என்னை ஆத்மா என்று நினைத்து சர்வ சக்திவானாகிய தந்தையை நினைப்பதால் பாவங்கள் நீங்குகின்றது. சக்தியும் நிரம்பி விடுகின்றது. காம விகாரத்தை வெற்றி கொள்வதன் மூலம் நாம் உலகத்தை வெற்றி கொள்கின்றோம். நாம் காமச்சதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டோம். தந்தை நம்மை இப்பொழுது வெண்மையாக ஆக்குகின்றார். படிப்பினால் நம்முடைய புத்தி திறந்து கொள்கின்றது. இது மனித சிருஷ்டியின் பன்முக மரமாகும். இது கல்ப விருட்சமாகும். நாம் கூட நாடகத்தின் கயிற்றில் கட்டப்பட்டிருக்கின்றோம். புள்ளியாக இருக்கும்
நம் ஆத்மாவிற்குள் ஞானம் முழுவதும் தாரணையாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஞானத்தை கல்பத்திற்கு பின் தந்தை மறுபடியும் தருவார். நாடகத்தை நன்கு புரிந்து தாரணை செய்வதால் நமக்கு குஷியின் அளவு அதிகரிக்கின்றது. மேலும் நமக்கு எவ்வளவு உதவித்தொகை கிடைக்கின்றது. தந்தை நமக்கு படிப்பு சொல்லித் தந்து அவருக்கு சமமாக நம்மை ஆசிரியராக ஆக்குகின்றார். தந்தை இப்போதுதான் வழிகாட்டியாக ஆகின்றார். அதனால் நாமும் கூட இப்பொழுது வழிகாட்டியாக ஆகின்றோம். இப்போது நமக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகிய தந்தை படிப்பு சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார். அதன் மூலம் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நினைவு சின்னம் தில்வாடா கோவில். ஈஸ்வரனுக்கும் கூட நாடகத்தில் பாகம் இருக்கின்றது. சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இது தானாகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகமாகும். கடைசியில் எதுவுமே நினைவில் வராதபடி நான் எனது மனநிலையை உருவாக்குகின்றேன். என்னை நான் ஆத்மா என்று உணர்கின்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உள்நோக்கு முகமுள்ளவனாக இனிய அமைதி சொரூபத்தில் நிலைத்துக் கொண்டு செல்கின்றேனோ அந்தளவு கண்களில் தந்தை, பாவனையில் தந்தை மற்றும் சங்கல்பங்களில் தந்தையை சகஜமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த தந்தைதான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் தந்தையாவார். இந்த அமைதி சக்தி அறிவியலை விட மிகவும் உயர்ந்ததாகும். அமைதி சக்தியின் நடைமுறை நிரூபணம் நம் அனைவரின் டபுள் லைட் ஃபரிஸ்தா வாழ்க்கையாகும். நான் தந்தையிடமிருந்து உதவி பெறுவதற்காக நன்றாக புருஷார்த்தம் செய்கின்றேன். ஆசிரியராகி மற்றவர்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். நான் வழிகாட்டியாகி அனைவருக்கும் வழிகாட்டுகின்ற சேவை செய்கின்றேன். சர்வ சக்திவான் தந்தையின் நினைவின் மூலம் எனது பேட்டரியை சார்ஜ் செய்கின்றேன். தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்த பிறகு ஒருபோதும் காமசிதையின் ஆசனத்தில் அமராமல் இருக்கின்றேன். சேவை உணர்வினால் நிரம்பியவராகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பிராப்தியின் பலனை அனுபவம் செய்விக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆத்மா நான். தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற அன்பானவராக, நல்ல குழந்தையாக, கட்டளைப்படி நடக்கும் குழந்தையாக இருக்கும் ஆத்மா
நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.